சிவகுமார், அவர் சென்னையில் பணியாற்றுகிறார். ரொம்ப நல்லா அவரும் மனைவியாரும் ரொம்ப நல்லா அந்த பிள்ளையை தயார் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அம்மா தான் நம்ம ஸ்ரீதர், நம்முடைய மாணவி பாண்டியம்மாள், ஞானச்செல்வி, நம்ம திருவாசலுக்கு கூட எல்லாருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட எல்லாம் யாத்திரைகளும் வளர்ந்துருக்குல்ல, ஒரு டீம் அவங்கலாம். அது சொல்லிச்சு, இந்த மாதிரி என் பேத்தி நல்லா பாடும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அப்படின்னா நம்ம கடைசி நிகழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னோம். அது இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் 2 அருமையான கலைஞர்கள் வந்துருந்து இதை சிறப்பு செய்கிறீங்க. அது ரொம்ப சிறப்பு. இந்த அரியப்படி ராமானுஜயங்கர், நம்ம கந்தேஷோட ஆரம்ப காலத்தில் அரியப்படி ராமானுஜயங்கர் தான் ரொம்ப புகழ்பெற்றிருந்த வித்வானாக, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வித்வானாக இருந்தார். அவர் இந்த அரியப்படி நம்ம காலத்தை மிக்க பண்ணுற அங்கே தான் இருந்தார். இந்த பகுதி தான், அந்த வீடு இன்னும் இருக்குது, அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ எங்கள் சோமையா செட்டியார், இந்த கந்தேஸ்வர ஆக்கிரத்தை ஆரம்பித்தவர்கள் 3 பேர் ஒருத்தர். அவங்க சொன்னால் அரியப்படி கேட்பார், ஏன்னா அவருடைய நிகழ்ச்சிகளெல்லாம் அவர் வருவார். அதனால் கந்தேஸ்வர பாட சொன்னார், பாடினார். அவருக்கு போட்டிருந்த இந்த கலைஞர்கள் வரல. அதுக்காக ஒரு வயலின் வித்வான நம்ம கட்டளையில் அழகிசாமி, அவர் அப்படி தான் ஆரம்பிச்சிருந்தார் வாசிக்கிறது, வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிருந்த காலம். அவரை கூட்டியாந்து அறிமுகப்படுத்தி, நம்ம ஏற்பாடு பண்ண ஆள் அல்ல, இந்த பையன் நல்லா வாசிக்கிறாங்க, தான் பையன் நல்லா வாசிப்பேன், அதனால் இவனை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு கேட்டார். அரியப்படி பெரிய வித்தான், நல்லா வித்தான், இதுதான் எமோஷனுக்கு மேலே. எமோஷனாக அரியப்படி வணங்கி தான் கொடுத்தார். அரியப்படி சொன்னால் ரொம்ப சந்தோஷம், உள்ளூர் பையன் நல்லா வாசிக்கட்டும் அப்படின்னாரு. சரி, இன்னும் பார்த்து வச்சா கச்சேரி 3 மணி நேரம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. முடிஞ்ச உடனே சோமையா செட்டியார் போய் அரியப்படியை பார்த்து, அரியப்படி பையன் வந்து கணேசன் எப்படி வாதிச்சேன் அவர் சொன்னாங்க. முதல்ல எம்பாட்டுக்கு வாதிச்சேன், அப்புறம் அவன்பாட்டுக்கு வாதிச்சேன் அப்படி சொன்னார். அரியப்படி சொன்னார், முதல்ல எம்பாட்டுக்கு வாதிச்சேன், அப்புறம் அவன்பாட்டுக்கு வாதிச்சேன். கீழே இருப்பவர்களுக்கு தெரியாதுல்ல, அது என்ன வாதிச்சாலும் நமக்கு தலையாடிக்கு போயிடும், நமக்கு அந்த நுட்பமெல்லாம் தெரியாது. அரியப்படி தெரியும்ல, முதல்ல எம்பாட்டுக்கு வாதிச்சேன், அப்புறம் அவன்பாட்டுக்கு வாதிச்சேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதில் எனக்கு அரியப்படி ரொம்ப சிறப்பாக அந்த பையனுக்கு ட்ரெயினிங் கொடுத்து, அவர் அழிச்சேன் பெரிய வயலின் தான் மாறினார். அப்படி தான் பொண்ணு இருந்தார். அப்புறம் பண்ணுறது அதனால் இந்த மாதிரி சபைகளில் ஏறுறதுக்கே கொடுத்து வச்சுக்கணும். இதில் 22 வருஷமாக ராமநாமம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சபை இது. இந்த மேடையில் ஏறி அந்த ராமனை வணங்கி இதை வாசிக்கிறது, பாடுறது, அதெல்லாம் ஒரு பெரிய பொறுப்பினை இருக்கணும். அதனால் சொன்னேன், திருவையார் மாதிரி மாறிக்கொண்டிருக்கு சொன்னேன். 22ஆவது வருஷம் அந்த இந்தியன் இசை நாடகம் 3 இங்கே நடைபெற்றிருக்கிறது. 25ஆவது வருஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு என் மனசில் ஒரு திட்டம் இருக்குது. நிறைய இசை நிகழ்ச்சியெல்லாம் அப்போ வரைக்கும் இசை நிகழ்ச்சிகளை நம்ம வைக்கணும்னு. ஏன்னா தியாகப்புறமும் ராமனுக்கான பாடினாரு. தியாகப்புறமும் வேறு என்ன பாடுறாங்க பாடி, தியாகப்புறமும் வேறு என்ன ராமனுக்கான பாடினார். அது அவனுடைய இந்த நிகழ்ச்சியில் தியாகப்புறமத்தினுடைய சங்கீதமெல்லாம் அந்த ராமாவளியெல்லாம் நம்ம கேட்க கொடுத்துருக்கு. புரியுதோ புரியலையோ முதல்ல உட்காரணும், பக்கத்தில் பேசக்கூடாது. 2வது உட்காரணும், பக்கத்தில் பேசக்கூடாது. 3வது கவனமெல்லாம் மேடையில் இருக்கணும். இதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இப்படி மேடையில் கவனம் வச்சாச்சுன்னா அதுக்கு பேர் தான் யோகம்னு இருக்குது. கோயில் போகிறோம், கோயிலில் இதெல்லாம் நடக்கணும். கோயிலில் இதெல்லாம் நடக்கலை. கோயிலில் என்ன வச்சுருக்காங்கன்னா, ஏதோ ஜீவன் காட்டுறதும் வச்சுருக்காங்க. விஷயம் உண்டு, ஜீவன் காட்டுறது தான் கோயில். ரொம்ப இடத்துல 99 ஊரில் இப்படி தான் நடக்குது. 99% தான் நடக்குது. கோயில்னா விஷயம் பண்ணுறது, ஜீவன் காட்டுறது, பிரசாதம் நடக்குது. இதுதான் கோயில்னு வச்சுருக்கிறாங்க. அது இல்லை கோயில், அதுவே கோயில். கோயிலில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கணும். குருவாயூரப்பன் கோயிலில் தினம் நடக்குது. குருவாயூரப்பன் கோயிலில் தினம் நடக்குது. நம்ம போனால் நம்ம பார்க்கலாம், நம்ம போனால் நம்ம பேசலாம். இது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. அதனால் அந்த மாதிரி நடக்கணும். திருவான்மியூரில் மட்டும் அந்த மாதிரி நடக்குது. திருவான்மியூர் கோயிலில் 375 நாள் சொற்பொழிவு, நிகழ்ச்சி, நாடக நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி. 375 நாள், ஒரு வருஷம் புறவெல்லாம் நிகழ்ச்சி கொடுக்குறாங்க. 375 நாள் நடக்கிற ஒரே கோயில் எனக்கு தெரிய திருவான்மியூரில் இருக்கக்கூடிய கோயில் ஒன்று தான். அந்த கோயிலில் சும்மா பேருக்கு தான் கோயில். அதனால் ஏதோ மணி அடிச்சா சரி தான் கோயில் வச்சுருக்காங்க. சில கோயிலில் மணி அடிக்க கூட ஆள் இல்லை, நடக்கேற்ற கூட ஆள் இல்லை. இப்படிலாம் கோயில் இருக்குனால
இந்த மாதிரி நிகழ்ச்சி நாடக நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும், மக்கள்லாம் வரணும், உட்காரணும். இப்படியெல்லாம் வந்து இருந்து கேட்டால் யோகம் வந்துருக்கு. கோயில்னா நீங்கள் நடந்தால் அங்கே வந்தால் அது சரியே, சரீரத்தினாலும் செய்யப்படையாது சரியே. அப்புறம் அங்கே நடக்கிற அபிஷேகம் ஆராதனைலாம் பார்த்து தரிசனம் பண்ணால் அது கிரியை. இப்படி வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிறபோது உட்கார்ந்தா யோகம், உட்காராமல் யோகம் இருக்குதுங்களா? யோகம் வந்தால் தான் உட்காரணும், உட்கார்ந்தா தான் யோகம் வரும், உட்கார்ந்தா யோகம். இதை கேட்டால் ஞானம் வந்துடும், இதை கேட்டால் ஞானம். நானும் கோயிலில் உண்டு, ஆனால் பாதி தான் இப்போ நடக்குது கோயிலில், பாதி நடக்கலை. நாம் நாளையும் இது செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்கிறோம். ரொம்ப நல்லா இந்த பாடிச்சு. இது பாடினது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது மாதிரி எனக்கு ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கு தெரியுதா? இது வரைக்கும் எனக்கு அந்த சிந்தனை வரல, இது வரைக்கும் அந்த சிந்தனை வரல. இது வரைக்கும் அந்த பிள்ளைகள் பாடுது, நம்ம இசைமொழிகள்லாம் பாடுகிறார்கள் என்று தான் நான் இருந்தேன். நம்ம பாட்டுக்கு இந்த வயதில் தான் பாடின ஆச்சாரியர் வரணும், அதெல்லாம் நம்ம பாட்டுக்கு பாடலாம், என்ன வேணாலும் பாடலாம். அதெல்லாம் ராகத்துக்கீழே வராது, ராகதானத்துக்கீழே வராது. இந்த பிள்ளை ராகதானத்துக்கீழே உட்காந்து ரொம்ப நல்ல குரல் நல்லா இருக்கு, நல்லா உட்காந்து அசையாமல் உட்காந்து நல்லா அவங்க அப்பா அவரையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறாரு. ஏன் டோட்டல் வந்து அவர் நிகழ்ச்சிங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா அந்த காட்சி நீ ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் சண்முகப்பிரியா, சண்முகப்பிரியா, ரொம்ப சந்தோஷம். இந்த வண்ண பிள்ளைகள்லாம் ஆதரித்து அதுக்கு ஊக்குவித்து பெற்றோர்கள் அப்படிலாம் செய்தால்தான் அந்த பிள்ளைகள் வளரும். இதுதான் செடிக்கு நம்ம தான் சுற்றி வேலி போட்டு தண்ணி விட்டு இதெல்லாம் களை எடுத்து இதெல்லாம் கவனிச்சா தான் அந்த செடி வளரும். இதுதான் அதப்புறம் மனமாக வந்துட்டு அதையெல்லாம் பண்ணிக்கும். நாம் அப்படி காரைக்குள்ள புரட்சியுடி உமையான ஒரு பிள்ளை இருக்கான். அது பாருங்கள் 2 வருஷமாக அது மேடையில் தான் இருக்குது. இதுக்குள்ளே 1000 மேடைக்கு போயிடுச்சு. இதுக்குள்ளே 1000 மேடை அவரோட டிவிலேயே பேசிடுச்சு 1000 மேடை. அதுக்கு 4 பேர் அதை காப்பாற்றுறாங்க. அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பத்தான் ஐயா, 4 பேர் ஒரு பிள்ளைக்கு அதுக்காக வந்து கூட்டிகிட்டு போய் எல்லாம் செய்கிறாங்க. அதனால் அந்த பிள்ளை மேலும் வளர்க்கிறது நல்ல தாய் தகப்பனா அந்த பிள்ளைகளுடைய ஆற்றலை பார்த்து வளர்க்க வேண்டும். இந்த பிள்ளை இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு சிந்தனையை தோற்றுவித்திருக்கிறது. இசை நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து சிறப்பாக நடத்துவதற்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறது என்பதாக நான் நினைக்கிறேன். இன்னும் பெருசாக வளரணும். நம்ம பிள்ளைகள் என்ன அருமையாக நடனம் ஆடினார்கள், நாடகம் நடத்தினார்கள். பஞ்சவெளி கமிட்டி வர முடியல, பஞ்சு மட்டும் அன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ரொம்ப நல்லா ஆடி பாடி செய்தார்கள். எல்லா பள்ளிகளும் முதல்ல நகரத்தார் தொடக்கப்பள்ளி, 2வது பஞ்சவெளி மெட்ரிக் பள்ளி, 3வதாக முத்தாத்தார் நடுநிலைப்பள்ளி, 4வதாக நம்ம ப்ளூ டார்டின் ஸ்கூல், 5வதாக கேஎல்பி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த 5 பிள்ளைகளை போட்டி போட்டுக்கொண்டு ரொம்ப நல்லா நடனம் நாடக நிகழ்ச்சிகள் அரங்கேற்றினர். அப்புறம் ஆன்மீக நிகழ்ச்சிகள். மக்களுக்கு பேசுவது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு பிடிக்கும். ஆனால் நாடகம் எல்லாருக்கும் பிடிக்கும். இருந்தால் நடனம் எல்லாம் பிள்ளைங்க ஆடிக்கை தானே இருக்குது. எந்த பிள்ளை நிற்கிது எல்லாம் ஆடவும் ஓடவும் இயற்கையாக உள்ள ஒரு குணம். அதனால் அது அங்கே ஆடுறதுக்குள்ள இங்கே ஆட விடுறோம். அது கட்டுப்போடாமல் ஆடுற ஆட்டம், இது ஒரு தாள லயத்துக்குள்ளே கட்டுப்பட்ட ஆட்டம். அதான் வித்தியாசம் சொல்லி இந்த பிள்ளைக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து பொன்னாடி கொடுத்து சார்பாக நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் சார்பாக தெரிவித்து